இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான டாபிக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் டிலே ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, டி, அதுதான் அதனுடைய டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப் அல்லது டிலே ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது எதுக்காக படிக்கிறோம்? முதல்ல இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த ஐ பட்டனையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை பற்றி கொஞ்சம் பேசிக் பார்த்துட்டு நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிளும் ட்ரூத் டேபிளும் பார்க்குறீங்க. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ரெண்டு இன்புட் இருந்துச்சு, எஸ்ஆர் அதாவது செட் ரீசெட். ரெண்டு அவுட்புட் இருந்துச்சு. மெயின் அவுட்புட், முக்கியமான அவுட்புட் எதுனா இந்த கியூ தான், அதனுடைய காம்ப்ளிமெண்ட் இந்த கியூ பார் வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி இன்புட் கொடுத்தோம் இல்லையா, நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 0 கிளாக் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன டேட்டா இதுக்கு முன்னாடி கொடுத்தனோ அது அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். இதுவே நம்ம கிளாக்கு கொடுத்துட்டு 0 கொடுத்தாலும் ஏற்கனவே என்ன டேட்டா கொடுத்தோமோ அது அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும் ப்ரீவியஸ். ஓகேவா? Qn+1னா ப்ரெசென்ட், Qnனா அதுக்கு முந்தினது, அதாவது மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் கொடுத்தா மெயின் அவுட்புட் 1 கிடைக்கும், செட் கொடுத்தா செட் ஆயிரும், ரீசெட் கொடுத்தா, அதாவது ரீசெட்டுக்கு நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? எல்லாம் பழைய நிலைமைக்கு 0 ஆகுறது, அதான் ரீசெட். ஓகே, ரீசெட்டுக்கு நான் 1 கொடுத்தேன்னா ரீசெட் ஆயிரும். இதான் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நடந்துச்சு. பட் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஒரு மெயின் பிரச்சனை என்ன? நம்ம இன்புட் ரெண்டுக்குமே 1 கொடுத்தா நமக்கு அவுட்புட் ரெண்டுமே சேமாக வந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபர்பிடன் ஸ்டேட். இப்படி நியாயமாக வரக்கூடாது. ஏன்னா கியூவும் கியூ பாரும் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கணும், ரெண்டு சேமாக இருக்கக்கூடாது. பட் நமக்கு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அப்படி வந்தனால அதை நம்ம ஃபர்பிடன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருந்த இந்த முக்கியமான பிரச்சனை, அதாவது இன்புட் நம்ம செட்டுக்கும் ரீசெட்டுக்கும் 1 கொடுத்தா அவுட்புட் ரெண்டுமே சேமாக வந்துச்சு. இதுதான் நம்ம பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம செட்டுக்கும் ரீசெட்டுக்கும் என்ன கொடுக்கக்கூடாது? சேம் இன்புட் கொடுக்கக்கூடாது, 1 கொடுக்கக்கூடாது. ஓகே, 1 வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்த இன்புட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் கேட்டை போட்டுடுறேன். ஓகே, நாட் கேட்டை போட்டுட்டு அதை இது கூட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை வந்து டின்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் 1 கொடுத்தா இந்த ஆருக்கு வந்து 0 போயிடும். இதுக்கு 0 கொடுத்தா இங்கே 1 போயிடும். ஸோ பாருங்கள், 1 போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி 0 போகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ 1 கொடுத்தா இங்கே 0 போயிடும், 0 கொடுத்தா இங்கே 1 போயிடும். ஸோ இந்த பிரச்சனை நமக்கு சால்வ். ஏன்னா 1 போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை தான் இந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். இதுதான் டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பாலிக் டயக்ராம். ஸோ இது கிளாக்கு, இது டி. இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் டி ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் நீங்கள் ஒரு பபிள் போட்டீங்க அப்படின்னா இது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஃப்ளிப் ஃப்ளாப். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கிளாக் பல்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த இடத்த நம்ம பாசிட்டிவ் எட்ஜுன்னு சொல்லுவோம், இந்த இடத்த நெகட்டிவ் எட்ஜுன்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் எட்ஜு போகும்போது இது இன்புட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இந்த மாதிரி இன்புட் வந்திருக்கு, நான் இந்த மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் எட்ஜ் வரும்போது மட்டும் இன்புட்டை பார்த்துட்டு அவுட்புட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஃப்ளிப் ஃப்ளாப். இதுவே இந்த இடத்த அது பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. இந்த இடம் வரும்போது தான் ஓகே இந்த இன்புட் வந்திருக்கு, நான் இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும், நான் இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் பண்ணுச்சுன்னா அது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பபிள் போடலைன்னா இந்த இடம் வரும்போது தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் எட்ஜ் எப்போல்லாம் வருதோ அப்போது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒர்க் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் பாருங்கள், இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி 2 இன்புட்டை ஒரு இன்புட்டாக மாற்றிட்டோம். ஒரு இன்புட் தான் இருக்கும், அந்த இன்புட்டை வந்து டி, அதுக்கு பேர் டிலே ஆர் டேட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 அவுட்புட் இருக்குது, ஒன்று வந்து கியூ, இன்னொன்று கியூ பார். ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான பிரச்சனை, அதாவது இன்புட்டில் 1 வந்துச்சு பார்த்தீங்களா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில், இந்த சான்ஸே நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை உருவாக்கணும். ஸோ இந்த ட்ரூத் டேபிளை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாக்கே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல கிளாக்கே கொடுக்கல
அப்படின்னா என்ன ஆகும்? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்லேயே நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட் தான் இருக்கும். கிளாக்கே கொடுக்கலன்னா நீ இன்புட் என்ன கொடுத்தாலும் அதை பற்றி பிரயோஜனமே கிடையாது. அவுட்புட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், கிளாக்கு கொடுக்கல, ப்ரெசென்ட் அவுட்புட் வந்து qn+1. ஓகேவா? ப்ரெசென்ட் அவுட்புட் qn+1 அப்படின்னா ப்ரீவியஸ் வந்து qn+1 ப்ரெசெண்டாக இருந்தால் qn தானே ப்ரீவியஸ். ஸோ கிளாக்கு கொடுக்காம நீ இன்புட் என்ன வேணாலும் கொடு, 0 1 எது கொடுத்தாலும் அதை பற்றி அது கண்டுக்காது. ப்ரீவியஸாக எது ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் கிடைக்கும். ஸோ அதனால தான் qn. இப்போது நம்ம கிளாக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், பபிள் இல்லை. ஸோ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், பாசிட்டிவ் எட்ஜ் வருது. அப்போது அந்த நேரத்தில் நான் இன்புட் வந்து 0 கொடுக்குறேன். ஓகேவா? டிக்கு வந்து 0 கொடுக்குறேன். டிக்கு 0 கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் பாருங்கள், டிக்கு 0 கொடுக்குறேன் அப்படின்னா செட்டுக்கு 0 கொடுக்குறேன், ரீசெட்டுக்கு 1 கொடுக்குறேன்னு அர்த்தம். ரீசெட்டுக்கு 1 கொடுக்குறேன், ஓகே, ரீசெட் ஆயிரும். கரெக்டாக ரீசெட்டுக்கு 0 கொடுத்து ரீசெட்டுக்கு 1 போகுதுன்னா என்ன ஆகும்? இங்கே ரீசெட் ஆயிரும். அதாவது மெயின் அவுட்புட் வந்து 0 வரும். கரெக்டா? அதானே இங்கே வரும். டிக்கு நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா இங்கே எஸ்ஸுக்கு 0 கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஸோ மெயின் அவுட்புட் வந்து 0 தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கிளாக்கு கொடுக்குறேன், அதே நேரத்தில் டிக்கு 1 கொடுக்குறேன். டிக்கு 1 கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்ஸுக்கு 1 கொடுக்குறேன்னு அர்த்தம். இது காம்ப்ளிமெண்ட் ஆரையும் ரீசெட்டுக்கு வந்து 0 கொடுக்குறேன்னு அர்த்தம். எஸ்ஸுக்கு 1 கொடுத்தா அவுட்புட் செட், அதாவது மெயின் அவுட்புட் 1. ஓகேவா? ஸோ இங்கேயும் என்ன வரும்? 1 வரும். பாருங்க, இங்கேயும் 1 வருது. ஸோ இது எதனால டிலே ஃபிளிப் ஃப்ளாப் இல்லைனா டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்க, டேட்டா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ பாருங்க, 0 கொடுத்தீங்க அவுட்புட் 0 வந்துச்சு, 1 கொடுத்தீங்க 1 வந்துச்சு. கிளாக்கே கொடுக்கல, ஏற்கனவே என்ன ஸ்டோர் ஆயிருந்தோ அது கிடைச்சு. இதனால நம்ம கொடுக்குற இன்புட் அப்படியே அவுட்புட்டாக வர்றனால டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. கொடுக்குற இன்புட் ஒரு கிளாக் பல்ஸ் டிலேல அவுட்புட்டாக வர்றனால இதை டிலே ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்க்கலாம். எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்குமே இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிளை நான் ஈஸியாக எழுதுறதுக்காக நான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் எழுதியிருக்கேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் யூஸ்வலாக எழுதுனா எக்ஸைட்டேஷன் டேபிள் அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிளாக இருந்தாலும் சரி, எக்ஸைட்டேஷன் டேபிளாக இருந்தாலும் சரி, எழுதுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ பாருங்கள், நம்ம ட்ரூத் டேபிள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் யூஸ்வலாக எப்படி எழுதுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலமில் ப்ரீவியஸ் ஸ்டேட் எழுதுவாங்க. ஓகேவா? qn தான் ப்ரீவியஸ் ஸ்டேட், ப்ரெசென்ட் வந்து நம்ம qn+1 சொல்லுவோம் இல்லையா? அப்போ ப்ரீவியஸ் வந்து qn, ஃபர்ஸ்ட் காலமில் qn எழுதிடணும். அடுத்தது நீங்கள் என்ன எழுதணும்னா இன்புட் எழுதுவாங்க. போன எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் எழுதியிருப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு இன்புட் இருக்கனால நம்ம டி ஃபிளிப் ஃப்ளாப்போட இன்புட் எழுதிருங்க. அடுத்தது ப்ரெசென்ட் ஸ்டேட். ஓகேவா? எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு காலமையும் யூஸ்வலாக 0லேருந்து 3 வரைக்கும் எழுதிருங்க. 0 0 0 1 1 0 1 1. ஏன்னா நமக்கு 2 காம்பினேஷன் தான் இருக்குது, அதனால 2 காம்பினேஷன் 1 1 வரைக்கும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ப்ரெசென்ட் அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப்னா நம்ம ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டில் வரும். டி என்ன கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. டியில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே எழுத வேண்டியது தான். அப்படி தானே? டியில் என்ன கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டாக வரப்போகுது. அதனால தான் இதுக்கு பேரே டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 0 கொடுத்தா 0 வருது, 1 கொடுத்தா 1 வரப்போகுது, 0 கொடுத்தா 0 வரப்போகுது, 1 கொடுத்தா 1 வரப்போகுது. ப்ரீவியஸ் ஸ்டேட்டை இது பார்க்காது இந்த ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்னா அப்படி கிடையாது, ப்ரீவியஸ் ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்க்க போகிறோம். எக்ஸைட்டேஷன் டேபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகணும்னா நம்ம எந்த மாதிரி இன்புட் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு அவுட்புட் வந்து 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0வாக மாறணும்னா நம்ம இன்புட்டில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்? இல்லை 1 இருக்குது, மறுபடியும் 1லேயே தக்க வைக்கணும்னா நம்ம இன்புட்டில் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவுட்புட்டில் ஏற்கனவே 0 இருக்குது, நம்ம 0க்கு மறுபடியும் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம 0ல் வேணும்னா என்ன பண்ணணும்? 0 தான் இன்புட்டாக கொடுக்கணும். இங்கே 0 வேணும்னா இங்கே 0 கொடுக்கணும். ஸோ 0 வேணும் அப்படின்னா 0 கொடுக்கணும். 1 வேணும், ஓகேவா? ஏற்கனவே 0ல் இருக்குது, உனக்கு 1 வேணும். 1 வேணும்னா நீங்கள் என்ன பண்ண போதும்? 1 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். டி ஃபிளிப் ஃப்ளாப்பில் மட்டும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ 0 வேணும்னா 0, 1 வேணும்னா 1. இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள். இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் சிங்க்ரனஸ் கவுண்டர் டிசைன் பண்ணும்போது இல்லை வேற ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் டி ஃபிளிப் ஃப்ளாப்லேருந்து டிசைன் பண்ணும்போது இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை 2 மார்க்கில் தனியாக கேட்பாங்க எக்ஸைட்டேஷன் டேபிள் ஆஃப் டி ஃபிளிப் ஃப்ளாப். அதே மாதிரி எந்த ஃபிளிப் ஃப்ளாப் வேணாலும் கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஃபிளிப் ஃப்ளாப் போலவே ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 0 1 அப்படின்னு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம
0ல் இருக்குது இப்போது தற்சமயம் 0லே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக்கு வந்து 0 கொடுக்கணும். டிக்கு இன்புட் 0 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் 0 தான் வரும். டியில் கொடுத்தீங்கன்னா 0 தான் இருக்கும். 0ல் இருக்கிறது 0லே இருக்கும். பட் 0லேருந்து நீங்கள் 1 கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 0லேருந்து 1 அவுட்புட் வந்து 0லேருந்து ஏற்கனவே 0ல் இருக்குது. இப்போ நீங்கள் 1 ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்புட்டில் நீங்கள் D = 1 கொடுக்கணும். ஸோ 0லேருந்து 1 கொண்டு வரணும்னா D = 1 கொடுக்கணும். ஏற்கனவே அவுட்புட் வந்து 1 இருக்குது. இப்போ நீங்கள் இதை 0வாக மாற்றணும்னா Dயில் 0 போடணும். ஸோ Dக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 1ல் இருந்தது 0 ஆயிரும். இப்போ அவுட்புட் 1 தான் இருக்குது, மறுபடியும் 1லே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? Dக்கு நீங்கள் 1 கொடுக்கணும். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை பொறுத்த மட்டும் நீங்கள் இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டில் அப்படியே வரும். ட்ரூத் டேபிள் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வெளியில் வரும். அதனால தான் இதுக்கு பேர் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப் இல்லைனா டிலே ஃப்ளிப் ஃப்ளாப். ஏன்னா ஒரு கிளாக் பல்ஸ் டிலேயோட கொடுக்குற இன்புட் வெளியில் வர்றதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த டாப்பிக்கோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நோட்ஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.